வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். விண்வெளியிலிருந்து விழும் விண்கற்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு எது? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இடை அடுக்கு, சி ஆப்ஷன். இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸ்கூல் புக்கில் புவியியலில் வளிமண்டலம் அப்படின்ற டாப்பிக்கில் சப்டாபிக் பாருங்கள், வளிமண்டல அடுக்குகள். இதில் பார்ப்போம். இதை சொல்லியிருக்காங்க, வளிமண்டலம் புவியின் அருகாமை பகுதியில் அடர்த்தியாகவும் உயரே செல்ல செல்ல அடர்த்தி குறைந்து இறுதியில் அண்டவெளியோடு கலந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், ஃபஸ்ட் அடுக்கு ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ் அப்படின்ற அந்த கிரேக்க சொல்லுக்கு மாறுதல் என்று பொருள். துருவ பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியில் 18 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். இந்த அடுக்கு உயர செல்ல செல்ல வெப்பநிலை குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள், இந்த அடுக்கில் தான் அனைத்து வானிலை நிகழ்வுகளும் நடக்கலாம். அதனால் வானிலையை உருவாக்கும் அடுக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரண்டாவது அடுக்கு மீளடுக்கு. இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் இருக்குது. அதனால் வந்து ஓசோனோஸ்பியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மேலும் இங்கு ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏதுவாக உள்ளதால் ஜெட் அடுக்குன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் ஒன் மீசோஸ்பியர், இடை அடுக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்குது. இங்கு உயரம் அதிகரித்து செல்ல செல்ல வெப்பநிலை குறைந்து கொண்டே வருகிறது. அதை பார்க்குறோம். புவியிலிருந்து பெறப்படும் வானொலி அலைகள் இவ்வடுக்கிலிருந்து தான் புவிக்கு திருப்ப அனுப்பப்படுகின்றன அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துங்க. அடுத்து புவியை நோக்கி வரும் விண்கற்கள். இங்கே பாருங்கள், புவியை நோக்கி வரும் விண்கற்கள் இவ்வடுக்கில் நுழைந்ததும் எரிவிக்கப்படுகின்றன. இதான் நம்ம கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, இடை அடுக்குன்ட்டு. அடுத்தது பாருங்கள், வெப்ப அடுக்கு. நாலாவது இருக்கிறது வெப்ப அடுக்கு, தெர்மோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர். இந்த அடுக்குக்கு கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாயுக்களோட அளவு சீராக இருக்கும். அதனால் சீராக இருக்கிறதுனால ஹோமோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த அடுக்கில் மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா வாயுக்களோட அளவு சற்று சீரற்று காணப்படும். அதை வந்து ஹெட்ரோஸ்பியர்னு சொல்கிறாங்க. அடுத்த அடுக்கு என்ன பார்த்திங்கன்னா வெளியடுக்கு. வெளியடுக்கு வளிமண்டல அடுக்குக்கு மேலடுக்கு வெளியடுக்குன்னு சொல்லுவாங்க. இங்கு வாயுக்கள் மிகவும் குறைந்து காணப்படும். வாயுக்கள் மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இந்த அடுக்கின் மேல் பகுதி படிப்படியாக அண்டவெளியோடு கலந்து விடுகிறது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அரோரா ஆஸ்ட்ராலிஸ், அரோரா பொரியாலிஸ் அப்படின்ற நிகழ்வுகள்லாம் நடக்குது. தேங்க்யூ.